உலக அரசியல்ல எதிரிக்கு எதிரி நண்பன் ஒரு பழமொழி இருக்கு. ஆனா இப்போ நண்பனுக்கு நண்பனே எதிரியா மாறிக்கிட்டு இருக்கான். அமெரிக்கா மிரட்டி மிரட்டியே தன்னோட கூட்டாளிகளை சீனா பக்கம் தள்ளி விட்டுட்டு இருக்கு. இது அமெரிக்காவோட மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்கின்ற சீனாக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்குன்னு சொல்ல முடியும். டாலரோட ஆதிக்கம் குறைய போகுதா, இல்ல அமெரிக்கா ஒரு தனி தீவாக மாறப்போகுதா? ஜனவரி மாசம் நடந்த அந்த 4 முக்கியமான சந்திப்புகள் உலக பொருளாதாரத்தையே புரட்டி போட போகுது. அது என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இந்த 4 நாடுகளும் ஏன் சீனாவுக்கு போனாங்கன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கதையே இருக்கு. இவங்க யாருமே சாதாரணமான நாடுகள் இல்லை. முதல்ல கனடாவை எடுத்து பாருங்க. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இருக்கிறது உலகத்தில் மிக நீளமான பாதுகாப்பற்ற இல்லை. அதாவது அவ்வளவு நம்பிக்கை இந்த 2 நாடுகளுக்கும் இடையில இருந்தது. கனடா அமெரிக்காவோட மிகப்பெரிய ஒரு வர்த்தக கூட்டாளி. ஆனா கனடாவோட பிரைம் மினிஸ்டரா இருக்கிற மார்க் கார்னி அவர்கள் 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சீனாக்கு போயிருக்கார். எதுக்கு தெரியுமா? சந்தைகள் கனடா மேல 100% வரி போடுவேன் மிரட்டுறார். நீங்க சீனாவோட பிசினஸ் பண்ணா உங்க பொருளை நாங்க வாங்க மாட்டோம்னு மிரட்டுறார். ஒரு கட்டத்துல கனடாவுக்கு கோபம் வந்துடுது. இதனால நீ மிரட்டினா நாங்க வேற ஆளை பார்த்துப்போம்னு சொல்லி இப்ப சீனாக்கு மார்க் கார்னி அவர்கள் விசிட் பண்ணி சீனாவோட தங்களுடைய வர்த்தக உறவுகளை புதுப்பிச்சிருக்காருன்றே சொல்ல முடியும். அடுத்தது சவுத் கொரியா. இவங்களோட நிலைமை தான் ரொம்பவே பாவம். நார்த் கொரியா எப்போ வேணாலும் சவுத் கொரியாவை அடிப்போம், சவுத் கொரியாவுக்கு எதிரான மிசைலை லான்ச் பண்ணுவோம் என்று மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. இதனால 28,000 அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் சவுத் கொரியாவில் இருந்து சவுத் கொரியாவுக்கு பாதுகாப்பை கொடுக்குறாங்க. இத்தனை வருஷமா அமெரிக்கா என்ன சொன்னாலும் சவுத் கொரியா கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு இந்த பாதுகாப்பு தான் முக்கியமான காரணம். ஆனா இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றார்? பாதுகாப்பு உனக்கு வேணுமா, நீ காசை கொடு, இல்லைன்னா வரியை ஏற்று வேணும்னு மிரட்டலை கொடுக்கிறார். இதனாலதான் சவுத் கொரியாவோட பிரசிடன்ட் முதல் தடவையா சீனாவுக்கு போயிருக்கார். அமெரிக்காவை மட்டும் நம்பி இருந்தா நம்ம கதி அவ்வளவுதான் என்பது அவருக்கு புரிஞ்சு போச்சு, சவுத் கொரியாவுக்கு புரிஞ்சு போச்சு. இதனாலதான் சீனாவுக்கு விசிட் பண்ணி இருக்கார். அடுத்தது பின்லாந்து, யூகே. பின்லாந்தை பற்றி சொல்லணும்னா 2023 அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு பயந்து போய் 2023 நாட்டோவில் அவசரமாக சேர்ந்தாங்க. இப்போ 2 வருஷத்துல பின்லாந்தினுடைய பிரதமர் சீனாவில் நிற்கிறார். ஏன்? ரஷ்யாவுக்கு பின்னாடி இருக்கிறது சீனா தான் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுமே ஏன் சீனா பக்கம் போனாருன்னா, அமெரிக்கா கைவிட்டா கூட சீனா கூடியாவது ஒரு சுமூகமான உறவு இருக்கணும். அப்படி இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம். எங்களுடைய வர்த்தகத்தை நாங்கள் வளர்ச்சி பாதையில் கொண்டு போக முடியும் என்றதுக்காண்டு தான் சீனாவுக்கு விசிட் பண்ணி இருக்கார். இங்கிலாந்து அதாவது யூகே, இவங்களோட கதை ரொம்பவே மோசம். ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி அமெரிக்கா கூடவே இவ்வளவு நாளும் இந்த யூகே இருந்தாங்க. ஆனா இப்ப யூகேவோட பிரைம் மினிஸ்டரா இருக்கிற கிறிஸ் ஸ்டாமர் அவர்கள் சீனாவுக்கு போனது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுது. இப்படி அமெரிக்காவோட முக்கியமான நாடுகள், நட்பு நாடுகள் சீனா பக்கம் போயிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி, அதாவது அமெரிக்காவோட நட்பு நாடுகளை சீனா பக்கம் போவதற்கான ஆரம்ப புள்ளி எது தெரியுமா? ஏப்ரல் 2025 ட்ரம்புகள் கொண்டு வந்த லிபரேஷன் டே டாரிஃப். அதுதான் முக்கியமான காரணமே. அது மட்டும் இல்லாம டென்மார்க் கிட்ட இருந்து கிரீன்லாந்தை வாங்க போறேன்னு ட்ரம்புகள் சொன்னது ஒரு காமெடியா தெரிஞ்சாலும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அது பெரிய ஒரு பயத்தை கொடுத்திருக்கு. நம்ம நாட்டு நிலத்தை கூட அமெரிக்கா கேட்குமா அப்படின்னு ஒரு பயத்தை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்படுத்த இருக்கு. இப்போ இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அமெரிக்கா இப்போ ஒரு கேயோஸான நாடு, அதாவது குழப்பமான நாடு. ஆனா சீனா ஒரு ஸ்டேபிளான நாடு. அதாவது சீனா கூட பிஸ்னஸ் பண்ணா அதுல ஒரு லாஜிக்கானது இருக்கும். ஆனா ட்ரம்ப் இப்ப என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. இந்த ரிஸ்க் கால்குலஸ் யார் கூட இருந்த லாபம்னு அவங்க போட்ட இந்த கணக்கு தான் இப்ப சீனாவை நோக்கி ஐரோப்பிய நாடுகளை தள்ளி இருக்கு. இது அமெரிக்காவுக்கு எவ்வளவு பெரிய இழப்புன்னு உங்களுக்கு புரியுதா? அமெரிக்கா தன்னோட நண்பர்களையே மதிக்கலைன்னா எதிரிக்கு அது கொண்டாட்டமா போயிடும். அதுதான் இப்போ சீனாவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அமெரிக்கா இப்படி தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுறபடியால் அந்த நட்பு நாடுகள் சீனா பக்கம் வாருது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்கு. இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், கனடாவோட பிரசிடண்டா இருக்கிற மார்க் கார்னி அவர்கள் பேசியதுதான். அவர் சீனாவுக்கு போய் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் டீலை பேசிட்டு அப்படியே நேராக சுவிட்சர்லாந்துல நடந்த மாநாட்டில் போய் பேசியிருக்கார். அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமெரிக்காவை விட சீனா தான் இப்போ ரொம்ப ஸ்டேபிளா இருக்குன்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்கார். ஒரு நேட்டோ நாட்டினுடைய தலைவர் இப்படி சொல்றது அமெரிக்காவுக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு அடியா பெருகப்படுது. அவர் ஒரு முக்கியமான டயலாக்கையும் சொல்லியிருந்தார். அதாவது நாம மேசையில உட்கார்ந்து பேசலைன்னா
நாம மற்றவங்களுக்கு சாப்பாடா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, நாம ஒன்னா சேர்ந்து இந்த சூப்பர் பவர் மிரட்டல்களை எதிர்க்கலைன்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு மற்ற நாடுகளுக்கு ஒரு கிண்டை கொடுத்திருந்தார். கனடா இப்போ சீனாவோட எலக்ட்ரிக் கார் பிஸ்னஸ்ல இறங்கிட்டாங்க. இது டாலரை தவிர்த்துட்டு மற்ற வழியில பிஸ்னஸ் பண்றதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுது. இனி கனடா அமெரிக்காவை நம்பி இருக்க மாட்டார்கள் என்பதும் இதுல தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப நாங்க இந்த வீடியோட முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கேன். அமெரிக்கா டம்பவர்கள் அமெரிக்காவோட பிரசிடண்டா மாறின பிறகு அதையும் இந்த 2026 ஆரம்பித்ததுல இருந்து பல அதிரடியான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கார். நிறைய நாடுகளுக்கு நேரடியான மிரட்டலை கொடுத்திருக்கார். நிறைய நாடுகளுக்கு அழுப்பத்தை கொடுத்து அமெரிக்கா தான் கெத்து, அமெரிக்கா சொல்வதை நீங்க கேட்டுத்தான் ஆகணும், அமெரிக்காவை எதிர்த்தான் உங்களுடைய கதையை முடிச்சு விடுவோம் என்ற மாதிரியே பல மிரட்டல்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கார். இப்படி அமெரிக்கா மிரட்டி கொண்டிருக்கிற நேரத்துல சீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ற கேள்விகள் பல மத்தியில் எழும்பி இருந்தது. ஆனா இதற்கான பதிலை இப்ப நாங்க சிம்பிளாவே பார்ப்போம். இப்படி சீனா அமைதியாக இருந்து காய்களை நகர்த்துவதைத்தான் ஸ்ட்ராட்டஜிக் பேட்டிசன், அதாவது பொறுமையா காய் நகர்த்தும் வித்தியன்னு சொல்கிறார்கள். சீனாவோட அதிபராக இருக்கின்ற ஷி ஜின்பிங் அவர்கள் இப்போ புத்திசாலித்தனமான ஒரு பிம்பத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கார். யூகேவோட பிரதமராக இருக்கிற பிரைம் மினிஸ்டராக இருக்கிற கிறிஸ் ஸ்டாமர் அவர்களை சந்திச்சப்போ ஷி ஜின்பிங் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? பெரிய நாடுகள் சர்வதேச சட்டங்களை மதிக்கணும், இல்லையானா இந்த உலகம் சுடுகாடா மாறிடும் என்று சொல்லியிருந்தார். இது யாரை பார்த்து சொன்னது என்பது எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கா ரூல்ஸை உடைக்கிறார்கள், ஆனா நாங்க ரூல்ஸை மதித்து நடப்போம்னு ஒரு நம்பிக்கையை மற்ற நாடுகளுக்கு இப்ப ஷி ஜின்பிங் அவர்கள் விதைச்சிருக்கார். ஆகவே அமெரிக்கா வெளிப்படையாக உலக நாடுகளுக்கு எதிராக சர்வதேச சட்டத்தை மீறி நடக்கும்போது சீனா மெதுமா அமைதியாக காய்களை நகர்த்தி நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் என்று உலக நாடுகளுக்கு தெரிவித்து எங்க மீது நம்பிக்கை வையுங்கள் என்று நம்பிக்கை வைப்பதற்கான ஒரு பிம்பத்தை சீனா உருவாக்கி கொண்டிருக்காங்க. பின்லாந்து எதுக்காக நாட்டோல சேர்ந்தாங்க? ரஷ்யா கிட்ட இருந்து தப்பிக்க. ஆனா இப்போ அவங்க சீனாக்கு போறாங்க. ஏனென்றா ரஷ்யாவுக்கு பின்னாடி நிற்கிறது சீனா தான் என்பது பின்லாந்துக்கு தெரியும். அமெரிக்கா இப்போ ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாத நாடா மாறிட்டதால நம்ம எதிரியோட பார்ட்னர் கூடியாவது நல்லபடியா இருப்போம்னு பின்லாந்து முடிவெடுத்திருக்கு. இது அமெரிக்காவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக், அதாவது ராயதந்திர தோல்வி என்றுதான் நிறைய வல்லுநர்கள் சொல்கிறார்கள். சவுத் கொரியாவோட கதையை பார்த்தோம் என்றால் அது ரொம்ப சீரியஸா ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இடையில் ஆகவே ஆகாது. நார்த் கொரியா மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்காங்க என்பதை பற்றி ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோம். இது அனைவருக்கும் தெரியும். இத்தனை வருஷமா அமெரிக்கா இவங்களுக்கு பாதுகாப்பு கவசமா இருந்தாங்க. ஆனா இப்ப ட்ரம்பவர்கள் பாதுகாப்பு வேணும்னா அதிக காசு கொடுன்னு மிரட்டுறார். அதே நேரத்துல 25% வரி போடுவேன்னு பயமுறுத்துறார். இதனால சவுத் கொரியா என்ன பண்றாங்க? அமெரிக்கா நம்மளை கைவிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு கனடா கூட ஒரு தனி டீல் போட்டுட்டு இப்ப சீனா கிட்டையும் போயிருக்காங்க. பாதுகாப்புக்கு ஒரு பக்கம், பிசினஸுக்கு ஒரு பக்கம்னு அவங்க தங்களுடைய காலை, அதாவது சவுத் கொரியா தங்களுடைய காலை 2 படகுல வச்சிருக்காங்க. இப்படி இருக்கையில தான் ஒரு காமெடியான விஷயம் இங்க நடக்குது. ட்ரம்பவர்கள் மற்ற நாடுகளை ஏன் சீனா கூட டீல் போடுறீங்கன்னு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார், திட்டுறார், அவர்களுக்கு எதிரான மிரட்டலையும் கொடுக்கிறார். ஆனா அவரே, அதாவது அதே ட்ரம்பவர்களே வருகின்ற ஏப்ரல் மாசம் சீனாவுக்கு போக பிளான் பண்ணி இருக்கார். நான் பண்ணாது பிஸ்னஸ், நீங்க பண்ணாது தப்புங்கிறது தான் அவரோட இரட்டை வேடமா இருக்கு. இந்த இரட்டை வேடத்தை உலக நாடுகள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க என்பதும் உண்மையா இருக்கு. அதாவது அமெரிக்கா சீனாக்கு விசிட் பண்ணலாம், ட்ரம்பவர்கள் சீனாக்கு விசிட் பண்ணி தங்களுக்கு இடையிலான வர்த்தகத்தை ஸ்ட்ராங் பண்ணுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடலாம். ஆனா மற்ற நாடுகள் சீனாவோட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணுவதற்காண்டி சீனாவுக்கு விசிட் பண்ணவும் கூடாது. இதுதான் அமெரிக்காவோட நியாயம். இதனை உலக நாடுகள் பார்க்கிறார்கள். ஆகவே இதுல இருந்து அமெரிக்காவோட இரட்டைத்தன்மை, அமெரிக்கா தங்களுக்கு ஒரு நியாயம் மற்ற நாடுகளுக்கு ஒரு நியாயம் என்று நடக்கிறார்கள் என்பது உலக நாடுகளுக்கு தெரியுது. இதனால எப்படி அமெரிக்காவை இனி உலக நாடுகள் நம்புவார்கள்? இதனாலதான் உலக நாடுகள் சீனா பக்கம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நாடுகள் எல்லாம் சீனா கூட போடுற ஒப்பந்தங்கள் வெறும் பொருளை வாங்குறதுக்கு மட்டுமில்ல, டாலரை தவிர்த்துட்டு தங்களுடைய ஓனான கரன்சியை பயன்படுத்தி நேரடியா பிசினஸ் பண்றதுக்கான வழியை தேடுறாங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு வர்ற உண்மையான ஆபத்து. அமெரிக்காவோட பலமே அவங்களுடைய டாலர் தான். அது இப்போ மெல்ல மெல்ல ஆட்டங்கான ஆரம்பிச்சிருச்சு. சுருக்கமா சொல்லணும்னா அமெரிக்கா தன்னோட அகங்காரத்தாலேயும் தன்னுடைய ஆணவத்தாலேயும் தன்னுடைய நண்பர்களை தங்களுடைய நட்பு நாடுகளை தள்ளி விடுறார்கள், கலட்டி விடுகிறார்கள். சீனா அந்த நண்பர்களை அரவணைச்சு தனக்கு சாதகமாக மாற்றுகிறார்கள். அந்த அமெரிக்காவோட நட்பு நாடுகளை சீனா தன் பக்கம் இழுத்து அந்த நட்பு நாடுகளை வச்சும் அமெரிக்காவுக்கு அப்ப எடுத்து சொருகுற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். சீனா இப்போ போர்க்காலத்துல ஜெயிக்காட்டியும் ராயதந்திரத்துல பெருசாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. இப்ப வெனிசுலாவோட அமெரிக்கா வெனிசுலாவோட பிரசிடண்டை தூக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கலாம். அந்த போர்க்களத்துல சீனா ஜெயிக்கல. ஆனா ராயதந்திர ரீதியாக இப்ப மிகப்பெருசா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற சீனா தான்.
அமெரிக்கா இந்த விஷயத்துல மிக பெருசா தோல்வி அடைஞ்சு கொண்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. நீங்க கேட்கலாம், ராஜதந்திரம் பெருசா அல்லது போர்க்களத்துல ஜெயிக்கிறது பெருசான்னு. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். போர்க்களத்துல எத்தனை நாடுகள்கிட்ட அமெரிக்காவில் ஜெயிக்க முடியும்? இப்ப வெனிசுலாவில் பிரசிடண்டை தூக்கி இருக்கிறார்கள். பிரசிடண்ட் மட்டும்தான் தூக்கி இருக்கிறார்கள். வெனிசுலாக்கு எதிரான போரை ஆரம்பிச்சு அமெரிக்கா ஜெயிக்கல. அது ஒரு விஷயம். அடுத்தது, அமெரிக்காவில் எத்தனை நாடுகளுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க முடியும்? ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கிறார்கள், சரி. நோர்த் கொரியாவுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கிறார்கள், சரி. சீனாக்கு எதிரான போரை ஆரம்பிக்கிறார்கள், சரி. இப்படி எத்தனை நாடுகளுக்கு எதிரான போரை அமெரிக்காவில் செய்ய முடியும்? அந்த போரில் எத்தனை நாடுகளுக்கு எதிரான போரில் அமெரிக்காவில் வெற்றி பெற முடியும்? இதுதான் என்னுடைய கேள்வி. அமெரிக்கா போர்க்களத்தில் ஜெயிக்கலாம், ஆனா இத்தனை போர்க்களத்தில் ஜெயிப்பார்கள்? உண்மையான போர்ன்னு வந்து அமெரிக்கா மேற்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள். வியட்நாம் போராக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான் போராக இருக்கட்டும், இந்த போரில் அமெரிக்கா எப்படி தோல்வி அடைந்தார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆகவே போர்க்களத்தில் ஜெயிக்கிறது முக்கியமான விஷயம் இல்லை. ஏனென்றால் நிறைய நாடுகளோட போர் செய்து ஜெயிக்க முடியாது. ஆனா ராஜதந்திர ரீதியாக ஜெயிச்சால் அனைத்து நாடுகளுடன் ராஜதந்திர ரீதியாக ஜெயிக்க முடியும். இங்க எந்த ஒரு இழப்புகளுமே இருக்காது, எந்த ஒரு உயிர் சேதமும் இருக்காது. இதனால இப்ப போர்க்களத்துல ஜெயிக்கிறதா அல்லது ராஜதந்திரத்துல ஜெயிக்கிறதா எது பெருசான்னு பார்த்தால் ராஜதந்திரத்துல ஜெயிக்கிறதா பெருசு. இப்ப அந்த ராஜதந்திரத்துல தான் சீனா மிக பெருசா வெற்றி அடைஞ்சோன்னு இருக்காங்க. இப்ப சீனாவோட நட்பு நாடாக இருக்கின்ற ரஷ்யாவும் இந்த விஷயத்துல ஜெயிச்சு கொண்டு இருக்கிறார்கள். ரஷ்யா ராஜதந்திர ரீதியாகவும் ஜெயிக்கிறார்கள், அண்ட் போர்க்களத்துல வெற்றி அடைஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஆகவே இப்ப நாங்க வெளிப்படையா பார்க்கும்போது, நோமலா நாங்கள் பார்க்கும்போது அமெரிக்கா தான் கித்து, அமெரிக்கா தான் போர்க்களத்துல ஜெயிக்கிறார்கள் என்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா மறைமுகமாக ராஜதந்திர ரீதியாக சீனா ஜெயிச்சு கொண்டிருக்காங்க. அமெரிக்கா மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. கடைசியா என்னோட வியூ என்னன்னா, இது அமெரிக்காவோட தசாப்தம் முடிகிறதுக்கான ஒரு அறிகுறி. 2026 முடிகிறதுக்குள்ளேயே இன்னும் ஒரு 10 நாடுகள் சீனா பக்கம் இதே மாதிரி போகும்னு நான் நினைக்கிறேன். சீனா பக்கம் இதை விட அதிகமான நாடுகள் போய் சேர்ந்தா கூட ஆச்சரியம் இல்லை. டாலரோட ஆதிக்கம் மெல்ல மெல்ல குறைய போகுது, அது குறைஞ்சிக்கிட்டு வருது. கம்பெனிகள் மற்ற நாடுகளை மிரட்டி பணிய வைக்கலாம்னு நினைக்கிறார். ஆனா உண்மையில நிஜத்துல அவர் அமெரிக்காவைத்தான் தனிமைப்படுத்துறார் என்பதுதான் உண்மை. 1945, அதாவது 2வது உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா இப்பதான் மிகப்பெரிய ஒரு பலவீனமாக மாறி இருக்கிறார்கள். ஆகவே இதற்கு பிறகு அமெரிக்கா முந்தெலும்பி வருவார்கள் என்பது ஒரு சந்தேகம்தான். இதற்கு பிறகு அமெரிக்காவோட எம்பையர் வீழ்ச்சி அடைவதோட பாதை முடிவை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்கு. இனி அமெரிக்கா எம்பையர் விழுந்ததென்ற கதையைத்தான் நாங்கள் கேள்விப்படுவோம். அப்படி அமெரிக்கா பலவீனமாக மாறிக்கொண்டு இருக்காங்க. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்.